ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. நம்மளோட 2 ஃபேவரட் ஹீரோயின்ஸ் வந்து ரீசெண்டாக அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட அன்ஷிதா செல்லம்மா அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே சூப்பரான யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நடிகை. எனக்கு இவங்களோட நடிப்பு ரொம்பவே பிடிக்கும். ஸ்டார்டிங்லாம் அந்த நடக்கிற விதம், அந்த செருப்புலேருந்து ஒன்றுமே பார்த்து பார்த்து அந்த சீரியலில் வந்து பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நடிகையும் கூட. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். மலையாளமாக இருந்தாலும் அவங்களோட லாங்குவேஜ், ஆனாலும் தமிழில் அவ்வளோ சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதெல்லாம் வேறு லெவல். ரீசெண்டாக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி அரோரா பொன்மகள் அப்படின்ற ஒரு அவார்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அஃபிஷியலாக அந்த பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு மட்டும் கிடையாது, இன்னொரு நடிகைக்கும் ரீசெண்டாக அவார்ட் கிடச்சிருக்கு. இவங்க வாங்கினது என்ன அவார்டு அப்படின்றத பற்றி எனக்கு தெரியலை. ஆனால் இவங்களுக்குமே பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு. நம்மளோட மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி செம்பருத்தி அப்படிங்கிற சீரியல் நடிச்சிட்டு இருந்த நம்மளோட ஷபானா, அவங்க கையில் அவார்டு இருக்குது பாருங்கள். ஒரு மியூசிக் ரிலேட்டடான ஒரு அவார்ட் மாதிரி இருக்குது அந்த அவார்டை பார்க்கும்போது. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தீப்தி அவங்களுமே போயிருந்தாங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து பிக்ஸ் எல்லாம் எடுத்தும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட ஷபானா சூப்பராக நடிக்கக்கூடிய நடிகை. செம்பருத்தி சீரியல்லையே அவங்களோட நடிப்பை பார்த்துருக்கோம். இப்போ மிஸ்டர் மனைவி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான கதைக்களம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதுதான் ஒரு மைனஸ் ஆகிடுச்சு அவங்களோட சீரியலுக்கு. இந்த 2 ஹீரோயின்ஸுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.